இல்லை ஒரு சாதாரணமாக பேசின ஒரு விஷயம்னு வைங்களேன். சாதாரண ஒரு விஷயத்த கலைஞர்களுடைய அவரோட பயணம் பண்ண பயணம் பண்ணும்போது சில சுவாரஸ்யங்கள்ங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறப்ப என்ன சொல்றாரு, திடீர்னு காமராஜர் வந்து பவர் கட்டு சம்மந்தமாக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு, பொதுக்கூட்டம் நடத்த சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, காமராஜருக்கு ஏசி படுக்க முடியாது அப்படின்னு கலைஞர் ஒரு தகவலாக சொல்கிறாரு. ஏசி காலகட்டத்தில் அப்படி ஆயிட்டாரு, காமராஜர் கூட ஏசி இல்லாமல் இருந்து சூழ்நிலை ஆயிடுச்சு, அவருடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அது அவருக்கு உடலில் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி பர்சனலான சில விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் சிவா அவர்கள் பேசின ரெண்டு பேருமே இல்லை, கலைஞரும் உயிரோட இல்லை, காமராஜர் அவர்களும் இல்லை. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாதப்ப ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன்னு விஷயம். இதில் இப்போ கடைசியாக இப்போ நம்ம எதை சொல்லணும்னா, ஜோதிமணி அவங்க ரொம்ப திமுகவை வந்து எவ்வளோ நாள் காத்திருந்த மாதிரியும் திமுகவை ஏதோ ஒரு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி அடிக்கிற மாதிரி தெரியுது. ஜோதிமணிக்கு ஓப்பனாக சொன்னால், திமுக இல்லைன்னா இன்னைக்கு ஜோதிமணிக்கு ஒரு எம்பி சீட்டு இல்லை, முகவரி கிடையாது, அரசியலில் முகவரி கிடையாது. இந்த முறையும் இப்பையும் சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தனால்தான் கடந்த முறை ஜெயிச்சாங்க. அவங்க 5 விஷயம் செலவு இல்லாமல் அவங்க பண்ணாங்க. திமுக விமர்சனம் பண்ணுறீங்களா நீங்கள்? காமராஜர் வீழ்த்தப்பட்டதுக்கு வந்து காரணம் திமுக தான் சொல்கிற ஜோதிமணி, இன்னைக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கு யார் காரணம்? உங்களுடைய சூழ்நிலை என்ன? தப்பா அடிச்சுக்காதீங்க. இந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் போது துரதிருஷ்டவசமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்துட்டாங்க. இல்லைன்னா ஜோதிமணின்னு ஒரு கேரக்டர் இந்த முறை கரூரில் திமுக தான் நின்றுருக்கோம். இந்த காலகட்டத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, ஹோட்டல்ஸே பெருசாக கிடையாது. ஆனால் அதை தான் கலைஞர் என்ன சொல்றாரு, காமராஜர் வந்து தங்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள அரசினர் விடுதிகள் என்ன, இந்த பங்களாக்கள்ல ஏசியை வந்து நான் பிட்ட பண்ண சொன்னேன். காரணம்னா காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா அலர்ஜி ஆகிடும் அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய, என்ன அவர் காலத்தில் காமராஜர் காலத்தில் ஏசி இது 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியாதா? ஜோதிமணி சொல்லி தான் அது நம்மளுக்கு புரியணுமா? ஜோதிமணி திமுகவுடைய தோளில் உட்கார்ந்து இருக்கணும். ஜோதிமணி இப்படி பேசுறது நியாயமா? எப்படி நீங்கள் வந்து முதல்வரோட முகத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீ நாளைக்கு உட்காந்து கரூர் திமுக போய் நின்று நீங்கள் அடுத்த முறை கேட்க முடியுமா? நீங்கள் திமுக சொல்லிடுச்சுல, உங்களை அவமானப்படுத்திடுச்சு, உங்கள் தலைவர் தானே அவர் காமராஜர், அவமானப்படுத்திட்டாங்கல்ல, நீங்கள் என்ன செய்யணும்? இவ்வளோ ரோசமான ஜோதிமணி எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுமா வேணாமா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பயங்கர ஒரு மோதல். இன்னைக்கு திடீர்னு அது ஒரு ரன்னிங் கமெண்டா சொன்னாரா, எந்த துணியில சொன்னார்னு தெரியல, பயங்கரமா பத்தி அது ஒரு குடிசையை எரிஞ்ச மாதிரி ஒரு சிவா பேசுனதா திருச்சி சிவா அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் திமுக எஸ் பெரம்பூர்ல திமுகவுடைய கட்சி மீட்டிங்ல திரு சிவா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே வந்து ஏசி அறையில் வந்து அவர் பழக்கப்பட்டவர், அவர் ஏசியில் ஆகிட்டு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி கலைஞரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இது பயங்கரமான சர்ச்சையாகி ஒரு பக்கம் செல்வ பிரதேகர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு, இன்னொரு பக்கம் திரு சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அப்புறம் காங்கிரஸோட மூத்த தலைவர் சர்ச்சைக்கு பேர் போன திருச்சி வேலுசாமி அவர்கள் ரொம்ப ஒருமையில பேசுறாரு. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்கள் வந்து திமுகவுக்கு பயங்கரமான ஒரு அறிக்கைகள்லாம் இப்போ ஒரு 2 பக்கம் அறிக்கை வரும்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையை விட்டு திமுகவுக்கே ஒரு மிரட்டல் வரும் தோனியில அந்த இது அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை பெருந்தலைவர் காமராஜர் மேல வச்சுட்டாரு. இல்லை ஒரு சாதாரணமாக பேசின ஒரு விஷயம்னு வைங்களேன். சாதாரண ஒரு விஷயத்த கலைஞர்களுடைய அவரோட பயணம் பண்ணும்போது சில சுவாரஸ்யங்கள்ங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறப்ப என்ன சொல்றாரு, திடீர்னு காமராஜர் வந்து பவர் கட்டு சம்மந்தமாக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு, பொதுக்கூட்டம் நடத்த சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.
ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, காமராஜருக்கு ஏசி படுக்க முடியாது அப்படின்னு கலைஞர் ஒரு தகவலாக சொல்றாரு. இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். கலைஞர் சொன்ன காமராஜருடைய அந்த வயசு என்னங்கிறத பார்க்கணும். ஒன்று என்ன, ஏங்க நம்ம சாதாரணமாக பேசுகிறோம், தண்ணி குடிக்கிறோம், தண்ணி இருக்குது, இந்த தண்ணிலாம் நம்மளுக்கு ஒத்துக்காதுல, வேற ஏதாவது மினரல் வாட்டர் இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி தானே அது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட காமராஜர் முதல்வராக இருந்துட்டாரு. கிட்டத்தட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் முக்கியமான அங்கத்தினராக இருந்துட்டாரு. இந்த மாதிரி பார்த்து கிட்டத்தட்ட ஏசிங்கிற டிராவல் பண்ணி அவர் பழகிட்டார். அவர் காமராஜர் ஏசியோடு பழக்கம் பண்ணிட்டாரு, பழகிட்டாரு. அவர் உடம்பு வந்து அந்த மாதிரி மாறிடுச்சுங்கிறது தான் தகவலாக சொன்னாங்க. என்ன, கடைசி காலகட்டத்தில் அப்படி ஆயிட்டாரு. காமராஜர் கூட ஏசி இல்லாமல் இருந்து சூழ்நிலை ஆயிடுச்சு. அவருடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அது அவருக்கு உடல்ல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி, வேர்வை அதிகமாயிடுச்சுன்னா உடல்ல வந்து அலர்ஜி, ஆமா அலர்ஜி ஆயிடுச்சு. அதனாலதான் நானே என்ன பண்ணேன்னா, அந்த சர்க்கிட் ஹவுஸு, அரசு விருந்தினர் மாளிகை எல்லாத்துலேயுமே காமராஜருக்காக நான் ஏசி போட உத்தரவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னாங்க. இது ஒரு தகவலாக தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏன் இதுல போய் மல்லு கட்டி தெரியுது. இதுல என்னன்னா, இதுல இவர் பண்ண வேலை தான். முதல் யாரு, திருச்சி வேலுச்சாமி. என்ன, அவர் வந்து கட்சியில எந்த பொறுப்புல இருக்க மாட்டாரு. ஆனா திடீர்னு கூட்டணி ஆட்சி எங்களுக்கு வேணும், காங்கிரஸுக்கு வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்பாரு அவரு. ஏன்னா அப்பா மேல இருந்து என்ன சொல்லுவாங்க, திருச்சி சிவா திருச்சி அவர் பேசுறதும் சீரியஸா எடுத்துக்குவீங்களான்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவரு நீங்க செல்வப்படுறதுக்கு ஒரு தெளிவா சொன்னாரு வச்சுங்களேன். அவரு கண்டிப்பா இது தேவையில்லாம பேசுறாரு சிவா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாரு. இல்ல, இதுதான் ஒரு சீமான் அவருக்கு செல்வ பெருந்தலைவர் கூடுதல் இன்னொரு விஷயம் சொன்னாரு. இது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு, விமர்சனம் செய்வதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். குறிப்பா சொல்லணும்னா, மறைந்தவர், ஒரு மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், விமர்சனம் என்பது வேறு. பர்சனலான சில விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க சிவா அவர்கள் பேசின ரெண்டு பேருமே இல்ல, கலைஞரும் உயிரோட இல்ல, காமராஜர் அவர்களும் இல்ல. சோ நீங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப ஒரு விஷயம் வந்து சாதாரணமா சொன்ன ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன்னு விஷயம். இதுல இப்ப கடைசியா இப்ப நம்ம எதை சொல்லணும்னா, ஜோதிமணி அவங்க ரொம்பவே திமுகவை வந்து எவ்வளவு நாள் காத்திருந்த மாதிரியும், திமுகவை ஏதோ ஒரு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருந்த மாதிரி அடிக்கிற மாதிரி தெரியுது. ஜோதிமணிக்கு ஓப்பனா சொன்னா, திமுக இல்லைன்னா இன்னைக்கு ஜோதிமணிக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சது. எம்பி சீட் இல்ல, முகவரி கிடையாது, அரசியல்ல முகவரி கிடையாது. ஒரு தகவல், 2014ஆம் ஆண்டு அவர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது நாடாளுமன்ற தேர்தலிலே. அப்போது ஜோதிமணி அவர்கள் வாங்கிய வாக்குகள் வெறும் 30,000-40,000 ஓட்டுகள் தான் வந்து கரூர்ல வந்து வாங்குறாங்க. குறிப்பிடத்தக்க விஷயம். சீட்டு நான் எனக்கு தரலன்னா அடம் பிடிச்சாங்க, சீட்டு அடம் பிடிச்சாங்க. இப்பயுமே தான், கடந்த முறையும் இப்பயும் சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தனால்தான் கடந்த முறை ஜெயிச்சாங்க. அவங்க 5 விஷயம் செலவு இல்லாம அவங்க பண்ணாங்க. திமுக விமர்சனம் பண்றீங்களா நீங்க, அது அந்த கூடுதலான ஒரு வார்த்தை ஒண்ணு ஜோதிமணி இல்ல ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். அந்த என்ன கறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் கால் தடம் படிக்காத இடங்களே கிடையாது, அவ்வளவு வியக்கத்தக்க விவகாரமா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, மூளை முடுக்கெல்லாம் வந்து பயணம் பண்ணவங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து அந்த மூளை முடுக்கல் எல்லாம் வந்து போற இடத்துல எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல, சொகுசு விடுதிகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெப்பம் அதிகமா இருந்தக்கூடிய சூழ்நிலையில கூட அவங்க வந்து மரத்தடியில தான் போய் கட்டி. இல்ல அதுதான் அப்ப அவர் என்னன்னா, அவங்க ஜோதிமணி சொல்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, ஹோட்டல்ஸே பெருசா கிடையாது. ஆனால் அதுதான் கலைஞர் என்ன சொல்றாரு, காமராஜர் வந்து தங்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள அரசினர் விடுதிகள் என்ன, இந்த பங்களாக்கள்ல ஏசியை வந்து நான் பிட்டப் பண்ண சொன்னேன். காரணம்னா காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா அலர்ஜி ஆயிடும் அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய, என்ன அவர் காலத்துல, காமராஜர் காலத்துல ஏசி இது 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியாதா? ஜோதிமணி சொல்லிதான் அது நம்மளுக்கு புரியணுமா? அதே போல என்ன சொல்றாங்க, தொடர்ச்சியாக வந்து காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் மீது கட்டுக்கதையில வந்து புனைந்தாங்க. அந்த கட்டுக்கதைகளோட இதுவும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. மேலும்
காமராசர் வாழ்ந்த இந்த வீட்டிற்கு வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி தான் வந்து அதுக்கு கொடுத்துச்சு காசு. அப்ப அதே போல திமுக கடந்த காலத்தில் வந்து கட்டுக்கதையெல்லாம் பரப்பி தான் பெருந்தலை காமராசர் ஆட்சியவே வீழ்த்தினாங்க. விருதுநகர்ல காமராஜர் தோத்ததுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கறத இப்ப நீங்க இப்ப இழுக்கிறீங்கன்னு, உங்களுக்கு திமுக இல்லைன்னா உங்க நிலைமை என்ன? அவங்க ஜெயிச்சதுக்காக நீங்க உங்களுக்கு யாரு காமராஜரை விட்டுருங்க. காமராஜர் வீழ்த்தப்பட்டதுக்கு வந்து காரணம் திமுக தான் சொல்ற ஜோதிமணி, இன்னைக்கு நீங்க வாழ்றதுக்கு யார் காரணம்? உங்களுடைய சூழ்நிலை என்ன? தப்பா அடிச்சுக்காதீங்க. இந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் போது துரதிருஷ்டவசமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்துட்டாங்க. இல்லைன்னா ஜோதிமணின்னு ஒரு கேரக்டர் இந்த முறை கரூர்ல திமுக தான் நின்றுருக்கோம். ஒவ்வொரு முறையும் 2% 3% இருக்கிற ஒரு காங்கிரஸுக்கு திமுக எவ்வளவு நாளுங்க இப்படியே போராடிட்டு அவங்களுக்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கரூர்ல காங்கிரஸ் எவ்வளவு இருக்குது? அவ்வளவுதான். உங்களுக்கு எவ்வளவு நாள் நாங்க வந்து பல்லாக்கு தூக்கிட்டு இருக்க முடியுங்கிறது தான் நிலைமை. இந்த முறை வந்து திமுக காரங்களாம் ஒரு முடிவுல இருந்தாங்க. அப்போ ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக வெறும் 5000 ஓட்டு கூட அவங்களுக்கு முழுமையா இல்ல. இந்த முறை கடுமையான ஒரு இதுல இருந்தாங்க எல்லாமே. என்ன இப்ப அதே போல என்ன சொல்றாங்க, காமராஜருக்கு எதிரான பரப்பப்படுகின்ற கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் இருந்தால் காமராசர் ஆன்மா நம்மை மன்னிக்காது. அப்புறம் அவரின் பெயராலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணில் இன்றளவும் அரசியல் களத்தில் நிற்கிறது என்பதை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களை வந்து இப்படி பேசுற ஜோதிமணி ரிசைன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், திமுக சொல்லிடுச்சுல, உங்களை அவமானப்படுத்திடுச்சு. உங்க தலைவர் தானே அவர் காமராஜர், அவமானப்படுத்திட்டாங்கல்ல. நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு ரோசமான ஜோதிமணி எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுமா வேணாமா? ராஜினாமா பண்ணுவாங்களா தெரியல. நாளைக்கு அறிவாலயத்துல கூட அவங்க முற்றுகையிட்டாலும் முற்றுகையிடலாம். ஜோதிமணி நீ எவ்வளவு வீரமா பேசுற, நீங்க திமுக உடைய உங்களை தூக்கிட்டு வந்து உங்களை எம்பி ஆக்கி இருக்கு, 2 முறை எம்பி ஆயிருக்கு. நீங்க சாதாரணமா சொல்லுங்க, இது சிவாவை சொல்லுங்க. கதை ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியாம பேசிட்டீங்க சிவா, இது தவறுன்னு சொல்லுங்க. ரைட், உங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன, நீங்க கடந்த விருதுநகர்ல தோக்கடிச்சது திமுக தான். என்ன, அந்த வீடை வந்து மாளிகைன்னு சொல்லி எங்களை விமர்சனம் பண்ணி ஒன்றும் இல்லாம ஆக்கினது திமுக தாங்கிறதெல்லாம் இப்ப நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான். ஜோதிமணி திமுகவுடைய தோளில் உட்கார்ந்து இருக்கணும். ஜோதிமணி இப்படி பேசுறது நியாயமா? எப்படி நீங்க வந்து முதல்வரோட முகத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? நீ நாளைக்கு உட்காந்து திமுக கரூர் திமுக போய் நின்று நீங்க அடுத்த முறை கேட்க முடியுமா? நீங்க போக முடியுமா? சொல்றேன் நான். நீ இப்படி திமுக இப்படி விமர்சனம் பண்ண நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களோட சேர்ந்து என்ன பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து போட்டுக்கிறீங்க. நீ பார்லிமெண்ட்ல பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா கேள்வி, திராவிட முன்னேற்ற கழக அரசு பெருந்தலைவர் காமராசர் மீது ஒரு சரியான பார்வையை வைக்கலையா? அவர்கள் மீது அவரும் ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் ஒரு மாண்புக்குரியவர். அவருக்கு வந்து நம்ம கல்வி நாள் தினம்னு கொண்டாங்க. உதாரணத்துக்கு ஏன் சொல்றேன், காமராஜர் பிறந்த நாள் கல்வி நாள்னு கொண்டாடினது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பெரிய விழாவை எத்தனை இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாருக்கும் திமுக கொண்டு வந்ததுங்க. திமுக வந்து காமராஜரை போற்றி ஒவ்வொரு முறையும் அவருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. காங்கிரஸை வச்சுக்கிட்டு காமராஜர் காமராஜருக்கு மணிமண்டபம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே திமுக பண்ணது. ஏன் இந்த கேள்வி நான் முன் வச்சேன் அப்படின்னா, கடந்த ஆண்டு திரு செல்வ பிறந்தகை அவர்கள் திரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு இல்லத்திற்கு செல்லும் பொழுது அங்கு வந்து பல புகார்கள் வந்து கொடுத்திருந்தாரு. வந்து பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணி கூட இங்க வைக்கல, ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப பொதருமா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி திரு செல்வ பிறந்தகை அவர்கள் அப்போதே அரசின் மீது குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அப்பதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. திமுகவுக்கு காமராஜர் அவர்கள் மீது ஒரு வன்மமா? இல்ல, திமுக கவர்மெண்ட் இருக்கிறதுனாலதான் காமராஜருடைய புகழை பாராட்டிட்டு இருக்கு. அவர் என்ன காமராஜர் திமுக காரரா? காங்கிரஸ்காரர் தான். எத்தனை வருஷமா நீங்க கவர்மெண்ட் வந்து எவ்வளவு நாள் இருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்க வந்து? 60 அப்புறம் கிடையாது. இல்ல அண்ணா திமுக என்னைக்காவது காமராஜரை பாராட்டி இருக்கா? அவருக்கு விழா நடத்திருக்காங்களா? அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்குதா அண்ணா திமுக? திமுக மட்டும்தான். கலைஞர் காலத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் காமராஜரை போற்றி போழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு?
திமுக இல்லைன்னா காமராஜருடைய நினைவு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கும். ஏன் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய சத்துணவு திட்டத்தை தான் சார் விரிவுபடுத்தினாரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் தாங்க வந்துச்சு. அது காமராஜரோட முதல் திட்டம் போயிடுச்சு. அதை வந்து வேற மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போனாரு எம்ஜிஆர். அது என்ன பெருந்தன்மையா? இல்லைங்க, இது காமராஜர் கொண்டாந்தது, அவர் பேர்லயே இருக்கட்டும்னு சொன்னாங்களா? அதை சத்துணவு திட்டம்னு சொல்லி பேரமா அண்ணா திமுக காமராஜரை பெருசா கொண்டாடல, திமுக கொண்டாடுறதுனால நீங்க பேசுறாங்க ஜோதிமணி. புரியுதுங்களா? அதனால ஜோதிமணி எல்லாம் இனிமே பேசுறத நிப்பாட்டிக்கணும். பேசுறதா இருந்தா என்னைய பொறுத்த வரைக்கும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாளை காலை தெளிவா திமுக விமர்சனம் பண்ணட்டும். என்ன சொல்றீங்க? தனியா நிக்கட்டுங்க, கருவுல நிக்கட்டும், எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நிச்சயமா சார். பெருந்தலைவர் காமராஜர் சம்பந்தமான திருச்சி சிவா அவர்களுடைய அந்த பேச்சு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு காங்கிரஸ் காரியகர்த்தாக்களும் சரி, தலைவர்களும் சரி, கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அது விமர்சனத்திற்கு உள்ளான அந்த கருத்து தானா என்பது சம்பந்தமான பின்னணி அரசியல விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.